வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளையும் உத்தரவுகள் பற்றிய தகவல்களையும் அந்த உத்தரவுகளில் பின்பற்ற வேண்டிய என்ன வகையான நிபந்தனைகள் இருக்குது, அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தினமும் ஆசிரியர்கள் சிறப்பு தொகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அந்த தேர்வு நடைபெறக்கூடிய தேதிகள் மாற்றம், அதேபோல் ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு நடைபெறுவது பற்றிய தேதிகள், கால் டிக்கெட், மதிப்பெண்கள் மாற்றம், கிரேஸ் மார்க், அதேபோல் தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடிய தேதி, எத்தனை தேர்வுகள் நடைபெற உள்ளன, அரசு தரப்பில் என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி சற்று முன் தமிழ்நாடு ஸ்பெஷல் டெட் ஆசிரியர்களுக்கு முக்கிய தகவல். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வை சுமார் 2.29 லட்சம் பேர் எழுத உள்ளனர். அதாவது 2,29,000 பேர் இந்த தேர்வை எழுத உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு வரும் ஜூலை 4ஆம் தேதி தாள் 1 மற்றும் ஜூலை 5ஆம் தேதி தாள் 2 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இடைநிலை ஆசிரியர்களுக்கான முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதியும் சுமார் 222 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை சுமார் 61,386 பேர் எழுத உள்ளனர். அதேபோல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் தேர்வு வரும் ஜூலை 5ஆம் தேதி 613 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை 1,67,743 பேர் எழுத உள்ளனர். ஒட்டுமொத்தமாக சுமார் 2,29,129 ஆசிரியர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்கள் தங்களுக்கான ஹால் டிக்கெட்டை www.trb.tn.gov.in என்ற ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் பக்கத்திற்கு சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு நடைபெறும் நாளன்று தேர்வர்கள் காலை 8:30 மணி முதல் காலை 9:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு ஹால் டிக்கெட்டுடன் வந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு அசல் அடையாள அட்டை மற்றும் 2 பிளாக் பால் பாயிண்ட் பென், அதாவது 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் ஆகியவை மற்றும் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படும் என ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த 2025ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. மேலும் அந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்திலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து ஆசிரியர்களும் தகுதி பெற வேண்டும் எனவும், அப்படி தகுதி பெற விரும்பாதவர்கள் அவர்களுக்கான சலுகைகளுடன் ஓய்வு பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஓய்வு பெற 5 ஆண்டுகள் வரை காலாவகாசம் கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த உத்தரவில் இருந்து தளர்வு வழங்கப்பட்டது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்விற்கு பிப்ரவரி 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகி விண்ணப்பங்கள் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஆசிரியர் தகுதி தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் பல்வேறு விரிவான ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. இதன் மூலமாக நாளை 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஜூலை 5ஆம் தேதி ஸ்பெஷல் டெட் ஆசிரியர் தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடைபெற உள்ளது. அதன் மூலமாக அவர்களுக்கான வழிமுறைகள், அவர்கள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்றணும், அதேபோல் என்ன வகையான தேர்வறைக்குள் என்னென்ன அனுமதிக்கப்படும் என்பதை விவரங்களும் கொடுக்குறாங்க. அதேபோல் எத்தனை சதவீதம், எத்தனை நபர்கள், எத்தனை ஆசிரியர்கள் இந்த தேர்வு எழுத உள்ளனர், பேப்பர் 1 எத்தனை பேர் எழுதுகிறாங்க, பேப்பர் 2 மொத்தம் எத்தனை எழுதுகிறாங்க, அதேபோல் பேப்பர் 2, 1 மற்றும் மொத்தமாக சேர்த்து எத்தனை ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர் என்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.